கும்பத்துல தண்ணி விழுகணும்டா. விழுந்தா தான் அந்த யாகம் நடந்தது உண்மைன்னு தெரியும். சபாஷ். என்னை மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க வந்தா காரமா முடிச்சவங்க. நான் கால் எடுத்து வச்சா 12 ஆண்டுகள் மழை பெய்யாத ஊராந்தா அவ்வளவு ஒரு புண்ணியம் செய்தவங்க ஊரா இருந்தாச்சுன்னா நின்றுக்கிறோம். நமச்சிவாய நாராயண நாராயண. உட்காருங்க சாமிவா, உட்காருங்க 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 சாமிவா, உட்காருங்கப்பா உட்காருங்க உட்காருங்க. அமைதியா இருங்க, மழையெல்லாம் வராது. உட்காருங்க உட்காருங்க. என் பேச்சு கட்டுப்பட்டோம். நெல்லுன்னு அன்னைக்கு காலையில 6 மணிக்கு வா போ. சாமி சொல்றா இல்லையா? சொல்லிட்டேன். நாராயண நாராயண. ஏன் சிவன் நாமத்தை தவிர வேறு எவன் நாமத்தை உரைக்க கூடாது? நாராயணுடைய நாமதகத்தை தவிர வேறு எவருடைய நாமதகத்தை நானும் உச்சரிப்பவன் அல்ல. சிவம் இல்லையே என்ற உலகம் இல்லை. நாராயண இல்லை என்றால் ஜெகமே இல்லை. மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி சிவம். உலகத்தையே காக்கக்கூடியவனை இவன் தான். அழிக்கும் தெய்வம் சிவன். காக்கக்கூடிய கடவுள் அவன் அல்லவா? அதை காத்துக்கிட்டே இருந்தான்னா பூமியில ஜனத்தொகை பெருகி போய் பூமாதி வாய பிறந்துருவா. அந்த ஜனத்தொகைக்கும் பணத்தையே கொடுத்து காப்பாற்றக்கூடியவனை இவன் தான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்திருந்து பிரம்மனையும் விஷ்ணுவையும் அடிமுடி தேடி அடைய வைத்தவன் சிவன். நடையிலே உலகத்தை அளந்த உலகளந்த வருமான் என்ற பட்டத்தை பெற்றவன் இவன். பிரயாணத்துக்கு சென்று மண்டை ஓடுகளை மாலையாக மாட்டி சாம்பலை அள்ளி மேனி முழுவதும் மூசி முடிசார்ந்த மன்னனும் இறுதியில் பிடி சாம்பல் என்று காட்டியவன் சிவன். பத்மாசுரனுக்கு பயந்து கொண்டு தாமரை தண்டிக்குள்ளே ஒளிந்திருக்கும் பொழுது அங்கே கோமாளி வடிவம் எடுத்து கடவுள் உயிரை காப்பாற்றியவனை இவன் தாயா. மாடு மேய்ச்சவன் தானே உங்க கண்ணு. மாட்டை வாகனம் வச்சிருக்கேன் இங்கி மாடு இருக்கா? சொல்லு. உங்க சாமி மேய்ச்சது என்ன மாடு? பசு மாடு. எங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறது கால மாடு இருக்கட்டும். உங்க சாமி மாடு செனப்பிடிக்கணும்னா என் சாமி மாடு அங்க தொப்புக்கால் போட்டேன் ஈத்தர போனேன் முகரையும் மூஞ்சிய போற. எங்க சுத்தி ரங்கனை தாண்டா சேவிக்கணும். என்னை பிறத்தவர்களை அரிநாமத்தை உரைக்க கூடாது. அரி அரி என்ற பேரையின் காதலை கேட்க கூடாது. நாராசம் சிவசிவா 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 என்றுதான் சொல்ல வேண்டும். ஓம் பேர் என்ன? அறியறேன். பேர்ல இருக்கிற அரின்னு அப்புறம் எப்படி சொல்லக்கூடாது? பயந்து பிடிச்சுட்டாரு. சரி, உங்க பேர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகம் யாரு? எங்க அப்பன் சிவமையன் தானியா. நாம் இருவரும் சண்டையிடக்கூடாது. ஏன்? சித்தர்களும் ஞானிகளும் சண்டையிட்டால் உலகம் தாங்க. சித்தர நமச்சிவாயம் தேட வேண்டாம். நீங்க சித்தராக்கு சித்தர்னா அவ்வளவு சாதாரணமா போச்சாடா? அஷ்டமா சித்துக்களை கற்றவன் எவனோ அவன் தாண்டா சித்தேன். அதிலும் அவன் கூடு விட்டு கூடு வாயக்கூடிய சித்து தெரிஞ்சிருக்கா? அவன் அல்லவா சித்தன். ஏண்டா நீ சித்தர் சொல்லி ஏண்டா? நீங்கள் சொல்லும் சித்தர்கள் எல்லாம் அஷ்டமா சித்துக்களை கற்று கூடு விட்டு கூடுதான் பாய்வார். சரி, நான் வீடு விட்டு வீடே பாய்ந்தவன். விளங்காதவளே. நமசிவாய். இந்த உடம்பே ஒரு வாடகை வீடுதான் ஐயா. அவன் பார்த்து கீழே போட்டுவாங்க போய்த்தானே ஆகணும். ஆமா, தூக்கி சமக்க முடியும். ஆமா, சித்தர்ன்றீங்க. சித்தர்ல 18 சித்தர் இருக்காங்க. நீங்க யாரு? நான் 19வது சித்தன். 19 என்னை சேர்த்திருக்காங்க. சிரிக்காம கூட்டு போய் சொல்றாங்களே. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளை சகதீர் மலையில வச்சு எடுத்தாங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க சித்தர்ன்றீங்க, 19ன்றீங்க. உங்க பேரு? பாம்பாட்டி சித்தருடைய தம்பி நான் பூம்பாட்டி புத்தன். பூம்பாட்டி புத்தன். நமசிவாய். ஆஹா, தாங்கள் யாரு? நாரத மகாமுனிவன். நம் கால பைரவா, ருத்ர பைரவா, ஊர பைரவா, உன்மத்த பைரவா, சொர்ண பைரவா. ஓம் ரீம் கிரீம் ஐஸ் கைம் உம்ராசக்தி யமஹா சுசுகி ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் டிவி ஸ்விஃப்ட் எக்ஸல் எச்சி பிசாசி சுடுகாட்டு குண்ட ரத்த காட்டு ரத்த பீச்சி வந்துடும் ராஜா வந்துடா. வாயை திறந்து செருப்படி அடிப்பேன். என்னது விபூதி? விபூதியா? மசுறு மட்டுமா கிடக்கு? எல்லாம் கலந்துதான் கருமம் முடிச்ச வேலை. எதுக்கு முடி வச்சிருக்க வர்றேன்? என் உடல் முழுவதும் திருநீர். என்ன அப்படி விசேஷம்? நான் குளித்த 500 ஆண்டுகளா. நாரநாயி. ஒரு பக்கம் எடுத்தா சந்திர வாசனை, இன்னொரு பக்கம் எடுத்தா ஜவாது வாசனை, அடியில் எடுத்தா புனுகு வாசனை. உடம்பே நறுமணம் கமலும். அதானே பார்த்தேன். ஆனா தங்கள் பெயர் நாரதன். தங்களுக்கு தொழில் கலகம் தான். பெரிய கலெக்டர் உத்தியோகம். நீங்க பாவா கவர்னர். ஊருக்குள்ள சண்டை எடுத்து கொடுத்துறதுல ஒரு பொருள் கலகம்னா நீ நினைக்கிற மாதிரிடா. எந்த இடத்திலும் தர்மம் அணிந்து அதர்மம் தலைவிக்கின்றதோ அந்த இடத்தில் சென்று அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலநாட்டக்கூடிய தர்ம சொரிவிடா. தர்மத்துக்காக செய்யலாம். ஆமா, அப்படியே செய்யலாம். உங்க அப்பா பிரம்மா. அவருக்கு தொழில் உலகத்தில் உயிர்களை புற உற்பத்தி.
டேய் என்னடா சிரிக்கிற? பிராடு வாயை திறந்தா பிராடு. ஆடுறா உலகத்துல இருக்க உசுரப்புறம் அவங்க அப்பா வடைக்கிறாரா? அம்மா உங்க வீட்டு ஆளுகளை வேணா குப்பையை மடைச்சிருக்கலாம். எல்லா உசுரையும் அவங்க அப்பா வடைக்கிறாரு. எல்லா உயிரும்டா. எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களை படைத்தது எங்க அப்பாடா. அவ்வளவையுமா? அம்மா அப்புறம் நான் என்ன மாதிரி கேட்பேன், நீங்க கேளு, நான் பதில் சொல்றேன். அப்படியா? இந்த பையல படைச்சது யாரு? எங்க அப்பேன். வெட்டி அவங்க அப்பையன் காலில் 60 வெட்ட பையன் அவங்கள. ஏன்டா அவனை படைச்சது உங்க அப்பா, அவங்க அப்ப எங்க அவன? டேய் அப்பா கூப்பிட பஞ்சாயத்து வைப்பா. என்ன ஏத்தம் பண்றா? விட்டக்கூடாதுடா. டேய் நான் உன்னை கேட்கிறேன், ஒரு குடும்பத்துல புருஷன் முன்னாடி 2 பேர் இருக்காங்க, அதுல 10 பிள்ளை இருப்பாங்க. ஆமா. 10 பிள்ளை அந்த குடும்பத்துல ஒரே மாதிரி இருக்கானா? அது இருக்காது. ஒண்ணு அம்மா மாதிரி இருக்கும், ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கும், ஒண்ணு ஏண்டி இல்ல. ஒரு வயது தானே பிள்ளை போடுறா. அவ நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. ஒரே மாதிரியா இருக்குன்னா அதான பொண்டாட்டியான ஜெராக்ஸ் மிஷின். அதான்டா எங்க அப்பன் கூட விழுந்து அடிக்கிறவன். எங்க அப்பன் ஜானிக்கு 2 பேர் இருப்பான்டா கொக்கா போல. ஒரு வீட்டுல ஆத்தாப்பிய மாதிரி பிள்ளைன்னா குழந்தைடா. என்னவா டேய் நீ எவ்வளவு விஞ்ஞான வளர்ந்துருக்கு. எங்க ஒரு நிற மாச கர்ப்பிணிய இன்ன கிழமை இன்ன திதி இன்ன நாள்ல அவளுக்கு பிள்ளை பிறக்கும் அவனை சொல்ல சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் சொல்லுவேன். அப்புறம் அதை கூட சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? ஜூலை 28 இருந்து ஆகஸ்ட் 10 பிறக்கலாம். எவன் தான் சொல்ல மாட்டேன். திண்ணையில உட்காந்துருக்க கூட சொல்லுவான்ல. இதுக்கு என்ன ஒரு படிக்கிறவரு சொல்ல சொல்றாங்க. அதான் பிரம்மம். சரியா? கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா, அள்ளத்தான் அரைக்கத்தான் ஐயோ எங்கும் பள்ளைத்தான் திறக்கத்தான் குவியில் தான் பண்ணினான பதுமன் அப்படின்னா நியாயம். ஏன்னா மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. அப்புறம் சொல்ற எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது, எப்ப புள்ள பிறக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பேசுற? உண்மை ஒத்துக்கிறேன். இப்ப நான் ஒத்துக்கிட்டேன். எல்லா உயிரையும் ஒப்பாத சொல்லு. மனசா ஏத்துக்கிட்டேன். ஒரு சின்ன சண்டை. எதுல? ஒரு நாய் 10 குட்டி போடுது. தெரிஞ்சுக்கலாம். வேற ஒண்ணு. 2 குட்டி வெள்ளையா இருக்கு, 2 குட்டி கருப்பா இருக்கு, 2 குட்டி செவலையா இருக்கு. இதுல உங்க அப்பாவுக்கு பிறந்த குட்டி எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரம்ம குட்டி. அது நான் கேக்குறேன். பண்ணிய பாத்திருக்கியா? ஐயோ பண்ணிய கூட அப்பா விட மாட்டாங்க. கேள்றா முட்டா போல. 10 குட்டி போடுமுடா. பண்ணி குட்டியோட தன்மை தெரியுமா? பிறக்கும் போது எந்த காம வாய் வச்சு கப்புதோ அந்த காம தவிர வேற எந்த காமலையும் அது பால் குடிக்காதுடா. ஒருவேளை அந்த காம்பு புண்ணாயிடுச்சுன்னா செத்து போமுடா பால் குடிக்காம. ரோஸ் அதிகம்டா. குரங்க பாத்திருக்கியா? குட்டியை தூக்கி விளையாடும்டா. குட்டி செத்த குரங்க தெரியாதுடா. செத்த குட்டியை தூக்கி வச்சு விளையாடும்டா. எப்ப வீசுதோ அப்பதான் அதை கிளதிக்கு போடு. இது குரங்கோட தன்மைடா. குதிரையை பாத்திருக்கியா? வேர்க்க வேர்க்க வேகம் கொடுக்கும்டா. ஆனா நின்னுகிட்டே தூங்கும்டா. முதல்ல இருக்கு பாத்தியா? தண்ணிக்குள்ள இருந்து ஆணைய சாப்பிடும்டா. ஆனா அது இறதிங்கும் போது அழுகும்டா. உரப்பா நாக்குலடா செத்த போல. சரிமா? பசு இருக்கு பாத்தியா? சினப்பிடிச்சிருச்சுன்னா காலை கிட்ட போகாதடா. இது பசுவோட தன்மைடா. இதை போய் பகுத்தறிவு படைக்கப்பட்ட மனிதனும் அவனும் ஒண்ணு அப்படின்னு நீ சித்தரடா. சிரிக்கிறேன் கஞ்சா குடிக்காச்சமா ஆவேசப்படுறீங்க. என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. இடத்துல திறந்தாங்க. சாதாரண ஒரு 5 அறிவு படைச்ச ஒரு பீலிஞ்சிர பண்ணி பிறந்த உடனே எந்த காம்புல வாய் வைக்குதோ அதை தவிர வேற காம்புக்கு போகுதில்லை. இந்த 6 அறிவு பிடிச்ச மனுஷ போய் கண்ட காம்புல வாய் வச்சு திறான்னு இவன் கனவாயில சுவாரு. என்னை வணங்கி இதயமல நான்கொண்டு வெண்ணில உதித்து வர விரிந்திருக்கும் அள்ளி என என் மனதில் இடப்பிடித்த பெண்மணியே நீ வாழ்க, உன்னுடைய இடம் வாழ்க, குமர கடவுளின் ஆசி பெற்று குன்றாது வாழ்க வாழ்க என்று உன்னை நான் மனதார வாழ்த்துகின்றேன். உன்னை பற்றி சகல விவரங்களுமே நன்றாக தெரியும். தெரிந்திருந்தாலும் நீ கூற வேண்டும், செவியார நான் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவா ஆகையினாலே நான் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் தகுந்தாற் போல் பதிலளிப்பாயா? சுவாமி அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று உன்னுடைய அறிவை சிதறப்படுவதை விட எவர் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அதை உன்னுடைய சிந்தனைக்கு தக்க
எவ்வாறு ஆராய்ந்து பார்த்தாலே புகுத்தறிவாளி அப்படின்னு இருக்காங்க. சரி, கேள்விகள் கேட்டால் பகுத்தறி வளரும் தானே, அறிவு வளரத்தானே கேள்வி கேட்கறது. ஆமா. உங்களுக்கு எனக்கா? ஏன் உனக்கு நான் வளர்ந்துருச்சா? உங்களுக்கு அறிவு இருக்கா? வேணுமா? இருக்கா இல்ல வேணுமான்னு கேட்கறேன். உங்களுக்கு இருக்கா? சொன்ன முன்ன இருக்கா? நீங்க சூடு சொன்னா இருக்கா உங்களுக்கு? நீ என்ன பேசுற? சூடு சொல்றா இருக்கா? நீ வச்சுக்குருவா, பேசிக்குவா. என்ன மிரட்டுறீங்களா? நீ என்ன அரட்டுறியா? குட்டுத்தா தெரிச்சு போகாதோட இத்தனை வீங்கி போயிரு பாரு. சொனமன இருக்கா? நீ நீ என்ன கேக்குற? பாப்பா சொனமன இருக்குன்னா என்ன? எங்க சொன்னது? ஓ நாடு என்ன? தொண்டை நாடு. இல்லம் என்ன? புரிஞ்சிரா? ஊர் என்ன? சித்தூர். தந்தை பையன் நம்பி. அப்பா. அப்பாதான். அப்பா அவர் வளர்த்தவர்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? எப்படி தெரியும்ன்ற? முக்காலத்தை உணர்றவன் நானு. அப்ப முக்காலங்க உணர்ந்த உங்களுக்கு அத்தனையும் தெரியும்ல? ஆமா. பெத்தவ யாரு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் இது கேக்குறீங்க விட்டுருங்க. என்ன விட்டுருங்கன்னா? நீங்க தானே சொன்னீங்க முக்காலங்களும் தெரியும்னு. முக்காலங்களும் தெரிஞ்ச ஆளுக்கு இது தேவையா? அப்படியா? அப்படிதான். ஊர் என்ன? ஊர் சித்தூர். தந்தை பையன். அதான் நம்பிட்டானே. அப்ப உங்க அம்மா யாரு? நங்கை மோகினி. அப்ப இங்க ஏன் நீ வந்த? காவலுக்கு. என்ன காவல்? இணைக்காவல். எனக்கு ஏன் காவல்? வழக்கம். என்ன வழக்கம்? ஆண்கள் சென்று குழுத பயிரிட்டு வேட்டையாடுவதும் என்னை போன்ற பருவமடைந்த பெண்கள் வந்து திணைக்காவல் உதவுவதும் எங்களுடைய குல வழக்கம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க யாரும் வந்திருக்காங்களா? செஞ்சில சிட்டி ஒரு அம்மா வந்திருக்காங்க. சரி, அந்த அம்மா வந்தனால ஏற்பட்ட நன்மை. நரசிங்க பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இங்க வர்றது பூரா பயல தேடிதான் வரீங்களா? ஊரை பய குடிச்சா உங்களை கணக்கு பார்க்க கூப்பிட்டீங்களா? எதுக்கு வந்தீங்க? அந்த அம்மா வந்ததுனால கல்யாணம் நடந்துச்சு. நான் வந்திருக்கிறதுனால காவல் நடக்க வரலாமா? வரக்கூடாதா? கையில் என்ன வச்சிருக்கேன்? காவல் வச்சிருக்கேன். என்ன செய்வ? பறவை வரட்டேன். இருக்கலாமா? தப்பா? தப்பு இல்லையா? எது தப்பு? நீ என்ன மதம்? சைவ மதம். சைவ மதத்தை சார்ந்தவங்க உயிர் பசியும் புலப்பசியும் கேட்க மாட்டாங்களே. ஆடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் கலங்கினேன்னு வள்ளலாரே சொன்னாரே. அப்படிப்பட்ட மதத்தை சார்ந்த பெண் எப்படி நீ பிற விரட்டுவ? நான் ஒண்ணு பறவை அடிச்சு கொலை பண்ணலையே. பிறகு இறைவனுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திணையிலே எச்சலோ எச்சமோ பற்றக்கூடாதுன்னு பாதுகாக்கிற ஒரு குத்தமா? ஏன் எச்சிலையும் எச்சத்தையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளலையா? எப்ப ஏத்துக்கிட்டாரு? சின்னப்பன் சொல்லக்கூடிய கண்ணப்பனாகப்பட்டவனை சிவபெருமானுக்கு கரையை கடிச்சு தானே கொடுத்தேன். வரி மூதாட்டி கூட ராமனுக்கு கனியை சப்பித்தானே கொடுத்தா. பசுபடத்திலிருந்து பானை கறக்குறேன். சரி, முதல்ல எது வாங்கி வைக்க? கண்ணுக்குட்டி. அப்ப அது வச்ச எச்சி பானத்தால அபிஷேகம் பண்றேன். தேன் அபிஷேகம் பண்ற. தேனி எதில் இருந்து வருது? தேனிக்குடி எச்சில். பட்டு ஆட சாத்திரம் பட்டு எதில் இருந்து வருது? பட்டு பூச்சியுடைய எச்சில். ஓதுகின்ற வேதம் எச்சில், உண்ணுகின்ற உணவு எச்சில், உடுத்துகின்ற உடையம் எச்சில், வாழ்கின்ற வாழ்க்கையை எச்சில். பிராமணர் வேதம் சொல்றாருன்னா வேதமே வாயிலிருந்து எச்சில் இருந்தானே வருது. அப்புறம் ஏன் எச்சிலுக்காக எச்சத்துக்கான வந்திருக்கின்ற எச்சி பட்ட கதையை உங்களோட சேர்ந்து நானும் சொல்லியிருக்கேன். சொல்லு. அதுக்காக ஊருக்குள்ள திருவிழா நடத்தி பொங்கலை கிண்டி நம்ம குடும்பத்தோட உட்காந்து தின்னு விட்டு மிச்ச மீதி வச்சு சாமிக்கு போடுறான். சாமிக்கு வச்சு கொடுத்தானே நம்ம சாப்பிடுறோம். சில விஷயம் பேசுறதுக்கு தான் ஒத்து வரும், நடைமுறைக்கு சாத்தியப்படாது. ஏன் வராது? வராது. நான் கேட்கிறேன், என்ன கிளவி குமரியாமலா? ஆமாண்டா. ஆவா ஆயிருக்கா? ஆம்பளை பிள்ளை பெறுவானா? அதை எப்படி பாருங்க. பெற்றிருக்கேன். உங்க ஊர்ல வித்தியாசமா செய்வீங்க. நடக்காதுன்ற நடக்காது நடக்கல, செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். இவள் நேரம் என்னைய பத்தி கேட்டிருக்கிய சொல்லியிருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டு வரும். என்ன வேணாலும் அதுக்கு நான் அசந்தம் இல்லை. வரட்டுமா? முடியாமல் எப்படி சொல்லுவாங்க? முடிஞ்சிருக்கு. ஏன் நீ சண்டை எடுத்துக்கணுமா? அளவுற நேரத்துல வீட்டுக்கு போகாம உட்காந்து இழுத்து வர்றதுக்கு பாக்குறீங்க. அதுக்குதான் உட்காந்துருக்கீங்களா? சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் சொல்லிவிட்டேன்னா திருப்பி நான் உங்களை கேள்வி கேட்கலாம். நல்லா கேளு, ஒண்ணும் தப்பு இல்ல. அப்புறம் அதுக்கு மேல நம்ம என்ன செய்யறது? சரி வாங்க பாப்போம். கிழவி குமரி ஆவா, இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. ஆனா வரலாற்றிலே நடந்த விஷயம். எப்படி அப்படின்னா, ஆழ்வார்கள் 12 பேர். இந்த 12 ஆழ்வார்களிலே 4வது ஆழ்வார் யாரு அப்படின்னா திருமலிசை ஆழ்வாரு. அவருடைய அருளால் பிறக்கப்பட்ட அவருடைய சீடன் கனி அண்ணன் 2 பேருமா சேர்ந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவெங்கா என்ற ஊர்ல இருக்க பெரிய பெருமாள் கோவிலுக்கு போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க. அந்த ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு தினம் ஒரு கிளவி வர்றது, கூட்டி முழுகிறது, கோலம் போடுறது, அவருக்கு வேண்டிய பணிவிடையை செய்யறது, இப்படியே வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டா. ஆழ்வார் இல்ல, ஆழ்வாருடைய சீடர் தான் இருக்காரு. அந்த அம்மாவை தூக்கி மயக்கத்தை தெளிய வச்சு, ஏமா அப்படி வயசான காலத்துல சிரமப்படுறீங்க அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்களா, பா, இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியாருக்கு தொண்டு செய்வதே உலகத்தில் பெருங்குண்ட புண்ணியா. அது எனக்கு கிடைக்கணும்னு முயற்சி பண்றேன். ஆனா என்னுடைய முதுமையாகப்பட்டது அதை தடுக்குது அப்படின்னாங்க. உடனே சந்தோஷப்பட்ட ஆழ்வாருடைய சீடரும் தன்னுடைய குருநாதர் படுத்து தூங்கிட்டு கண்ணை முழிச்சு
குடிச்சு பார்த்தா தண்ணி தாகம் தாங்க முடியல, விதி விளையாடுது, வேற வழி இல்லாம அறிவிழந்த மண்ணே அந்த முனிவர் கொடுத்தாருல தீர்த்தம், அதை எடுத்து குடிச்சுட்டேன் தாகத்துல. இப்ப கருவுற்று அந்த கருவில் இருந்து 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு புள்ள பிறந்தேன். என்ன மாண்டாதா சக்கரவர்த்தி, கிளவிய குமரியா மாத்தினவன் கண்ணியண்ணு, குமரியா மாறின கிளவி பொன்னின்ற கிளவி, ஆம்பள புள்ள வத்தவன் அஸ்வராஜன், அவனுக்கு பிறந்த புள்ள மாண்டாதா சக்கரவர்த்தி. சரிதானா? இப்பதானே ஆரம்பிக்கிறேன். இது ஆரம்பம். உங்களுக்கு நான் தான் எப்பவுமே பூகம்பம், சுனாமி உள்ள சுட்டி எடுத்துடுவேன். பாப்பவா அம்புட்டு ஊருக்கும் போன சுனாமி திருச்செந்தூர் மட்டும் போலையா, நாங்க அந்த முருகனை கும்பிடுறீங்க, இங்க ஒரு சுனாமி வராது. வேளாங்கண்ணிக்கு போகலையா? நான் சொன்னா அப்புறம் நான் என்ன சொல்றேன் அதுக்கு வாங்க, அதுக்கு சம்பந்தமெல்லாம் பேசிக்கிற கிடக்கு. நீ சொல்லாத, நீங்க நுழுத்துங்க. மூடு தோறன்னா வாய் இருக்கா பிடிச்சு ரெண்டா கிழிச்சு பிடிப்போம். ஆட்டம் போடுறேன் பிச்சு பிடிக்கும் பிச்சு நிப்பாட்டுமா, நுழுத்துங்க. நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களா எந்த முறையில இருக்க பொம்பளைய கல்யாணம் பண்ணலாம்? யாரு ஆம்பளையா? யாரு? அத்தை மாலை கட்டுவேன், அப்புறம் மாமி மாலை கட்டுவேன், அடுத்து காதலிச்சு கட்டுவேன். இது நடக்குது. அக்காவும் தம்பி கல்யாணம் பண்ணுவாங்களா? அக்காவும் தம்பி பண்ண மாட்டாங்க, பண்ணிருக்காங்க. அதுனா உலகத்து உற்பத்தியா தானே. அது வேற, அது மனிதனுக்கு அறிவுன்றது என்னன்னு தெரியாம இருந்தப்ப கூண்டது. நான் கேட்டது எல்லாமே தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையும் பத்திருக்காங்க. இருக்கானே யாரு? ஹரிச்சந்திரன் சந்திரமதி. நீ தான் சொல்லி கொடுத்துருக்க, எனக்கு தெரியும். இந்த ஆளு கை தட்டுற நீ. உனக்கு சந்திரமதி யாரு அப்படின்னா, சந்திரன் என்ன செய்யறான், ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறுறேன். அப்ப சிவபெருமான் போய் நாரத மகாமுனிவன் சொல்றேன், சொன்ன உடனே என்ன ஆகுது, அங்கு சிவபெருமான் சந்திரன் ஆகப்பட்டவன் மோகிக்க அங்க இருந்து ஒரு பெண் குழந்தை பிறகுறான். அத கௌதமனிடம் வளர்க்க வச்சு இந்த நிலத்துக்குன்றேன். அப்ப அதுக்கு பிறக்கப்பட்டவன் யாருன்னா அவனுக்கு சந்திரமதி அப்படின்னு பேர் வைக்கிறேன். கௌதமே இது 2 பேரும் எடுத்து பிறந்தவன், சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன். திருப்பி என்ன ஆகுது, சந்திரனாகப்பட்ட ஒரு தடாகத்துல போய் குளிக்கிறேன். அந்த குலத்துடைய சாபம் என்னன்னா, ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறுவான், பெண்ணாக இருந்தவன் ஆணாக மாறுவான் அப்படின்ற சாபம். அந்த சாபத்தை தெரியாம சந்திரன் குளிச்சுதான் மீண்டும் பெண்ணா மாறிடுறேன். அப்ப மகாவிஷ்ணு கூடுறாரு, கூடுன உடனே ஒரு குழந்தை பிறக்கிறேன். அவன் தான் ஹரிச்சந்திரனே. ஆத்தா ஒரே ஆள்தான், சந்திரன் தான். அப்பன் தான் வேற வேற. முன்ன பிறந்தவன் சந்திரமதி, பின்ன பிறந்தவன் ஹரிச்சந்திரன். 2 பேரும் கல்யாணம் பண்ணி லோகிதாசனை பெற்றாங்க. நீ என்ன அரட்டுறியா? சொல்லுங்க வாங்க வந்தாத்தானே வந்திருக்கேன். நானும் பாசத்தானே வந்திருக்கேன். நான் அப்ப நான் எல்லாம் வாய மூடிட்டு இருக்கேன். நீ வேலையோட விட்டுட்டு போ, எனக்கு என்ன வந்துருக்கு? எனக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன எதுக்கு தப்பா பேசுறீங்க? ஏன் தவறா சொல்றேன்? ஒன்னும் சொல்லவே இல்லையா? ஏன் நினைக்கிறேன்? நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. என்ன சொல்றேன்? சொல்லிட்டு போங்க. நான் கேக்குறேன், என்ன உலகத்துல வந்து பலவிதமான காரியங்கள் நல்லா நடந்திருக்கு. என்னமா இருக்கு? புளிய மரத்து பொந்துக்குள்ள ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? புளிய மரம் பொந்துக்குள்ள ஒருத்தர் இருந்தாரு. சரி, அவர் யாரு? புளிய மரத்து பொந்துக்குள்ள எவனா இருந்துட்டு போறீங்க? உங்களுக்கு என்ன எனக்கு என்ன இருக்கிறாங்க? யாரு? இன்னைக்கு பூரா கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அவருடைய கதைகள் என்ன? 3 மாசத்து குழந்தை. யாரு? திருக்குறுகூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். ஒரு 3 மாசத்து பிள்ளையா இருக்கும் போது பெருமாளுடைய பக்தர்கள் அவங்க அம்மா அப்பா அந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்த புளிய மரத்துல கொண்டு போய் தொட்டு கட்டி போட்டிருக்காரு. சரி, 3 மாசத்து பிள்ளை எந்திரிச்சு நடக்குமா? எப்படி நடக்க? நடந்து போச்சு. போய் அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்த பொந்துக்குள்ளவே உட்காந்துக்கிட்டான். உட்கார்ந்து அந்த பிள்ளை 12 வருஷமா கண்ணை மூடி அப்படியே இருந்தானா. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வடதிசையிலிருந்து ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்தோடனே கண்ணை முடிச்சு பார்த்தார். அப்படி உட்கார்ந்து இருந்தவர் யாரு அப்படின்னா நம்ம ஆழ்வாரு, நம்ம ஆழ்வாரு. அப்படி அவரை தேடி வந்தவர் யாரு அப்படின்னா மதுரை கவி ஆழ்வாரு. இதுவும் ஆழ்வார்கள் கதை கரெக்டானா? ஆழ்வார்கள்ல வந்து விரல சப்புன ஆழ்வார் யாரு? ஆழ்வார்ல ஒருத்தர் சப்பிருக்காரு வரல, திருமலை ஆழ்வாரு. எப்படி? அதாவது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர்களை சோதிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணு மாதிரி வர்றாரு. அவன் பெரிய அரசன். ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறான். அவன்கிட்ட இருக்க காசை பூரா செலவு பண்ணி அந்த கோயிலை கட்டுறான். அவன்கிட்ட இல்ல. அவன் என்ன செய்யறது, திருதியாவது கோயிலை கட்டிடணும்டா அப்படின்னு கதவாங்கிறது இறங்கிறான். அப்ப மகாவிஷ்ணுவாகப்பட்டவங்க மாப்பிள்ளையும் பொண்ணா வர்றாங்க. வந்தவங்க என்ன செய்யறாங்க, பலவிதமான நகைகள் வச்சிருக்காங்க. இவன் மகாவிஷ்ணு தெரியாம என்ன செய்யறான், நகை பூரா கட்டி கூடான்னு இருக்கிறேன். சிரிக்கிறேன் மாப்பிள்ள, கலட்டிக்கிறேன். எல்லாத்தையும் கலட்டி மூட்டையா கட்டிக்கிறேன். சரி, கட்டிட்டு கிளம்பும் போது என்ன செய்யறேன், காலை பார்த்துறேன். காலில் புது
மாப்பிள்ளை மெட்டி இருக்கும் இல்லையா? ஆமா. இந்த மெட்டியும் கழட்டி குடுறான்னு கேட்கிறேன் மாப்பிள்ளைகிட்ட. இப்ப கழட்டி குடுறான்னு கேட்கும்போது என்ன செய்யறேன்? என்னால கழட்ட முடியாதுப்பா, நீயா கழட்டிக்க. உனக்கு வேணும்ன்ற நீ கழட்டிக்கடா அப்படின்றான். கலெக்டர் சொல்லி கலெக்டறேன், கலெக்ட முடியல. சரி பல்ல வச்சு கடிப்போம் அப்படின்னு கடிக்கிறேன், விரல சப்பி போடுறேன். சப்பனவன் என்ன ஆகுது? திருமாலுடைய மேனி சப்பிய காரணத்தாலே ஞானம் பிறக்கிறது. அப்படி ஒரு ஞானத்தை பெற்றவன் யார்? திருமணி சேவாரு. அவர் ஆழ்வார்களே, திருமங்கை ஆழ்வார். அந்த ஆழ்வார்களிலே பெருமை பெற்றவர்களாக பெற்றவர்கள் 10வது ஆழ்வார் இருக்கார் தெரியுமா? திருப்பான் ஆழ்வார். எப்படி அவருடைய பெருமை என்ன? தாண்ட குடியிலே பிறந்தவர். இந்த காலத்துல தாண்ட குடியிலே பிறந்தவங்க கோயிலுக்குள்ள போக முடியாதுல்ல. அவர் ஸ்ரீரங்கத்திலே பிறந்தவர். அதனால ஸ்ரீரங்க பெருமானை தன்னுடைய நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கோவிலுடைய குருக்கள் என்ன பண்ணாரா? சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக காவிரி ஆற்றங்கரையிலே நீ தண்ணி மோக வர்றாரு. அப்படி தண்ணி மோக வரும்போது இந்த திருப்பான் ஆழ்வார் அங்க நின்று ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு பெருமாள் பேரை சொல்லி. சரி, அப்ப பேரை சொல்லி ஆடும்போது போட அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து எரிஞ்சு விடுறாரு. அவனை தொடக்கூடாது இல்ல, தொட்டா தோசமா அந்த காலத்துல. அப்ப எரிஞ்ச உடனே என்ன ஆகுது? சாமிக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ண ஆலயத்துக்குள்ள கருவறைக்குள்ள போறாரு. போனாங்க, பெருமாளுடைய நெற்றியிலே ரத்தம் வருது. அழுது துடிக்கிறாரு, என்ன இது கொடுமை அப்படின்னு போது அன்னைக்கு ராத்திரி தூங்குறாரு, தூங்க முடியல, நிம்மதி இல்லாம போச்சு. அப்ப பெருமாள் கனவுல காய்ச்சி கொடுத்து அவன் தாண்ட குடியில் பிறந்தவன் நினைக்காதறான். இந்த பிறவில அவன் எப்படி பிறந்திருக்கேன், ஆனா அவனை என்னுடைய கோவிலுக்குள்ளே அழைத்து வா அப்படின்னாரு. அப்ப குருக்கள் சொல்றாரு, என்னங்க இது, எப்படி எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல, நான் மட்டும் ஒத்துக்கிட்டா போகுமா? அப்ப அவனை நெருப்புக்குள்ள இறக்கி ஸ்ரீரங்கத்தினுடைய ஆலயத்துக்குள்ளே அழைத்து வா அப்படின்னு பெருமாளே சொன்னாரு. இப்படி 10வது ஆழ்வார் யாரு அப்படின்னா அவர் திருப்பான் ஆழ்வாரு. கரெக்டானா? நான் கேட்கிறேன், சொல்றீங்களா? என்ன கேக்குறேன்? நத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த நத்தை ஏன் கூடோடயே தெரியுது? நத்தை கூட்டோட தெரியுதா? எல்லா ஜீவன்களும் அது இருப்பிடத்தை விட்டு போகுது வருது இல்ல, ஆனா நத்தை மட்டும் கூட்டோடயே தெரியுதே ஏன்? நான் கேக்குறேன், நான் யானை கால ஆட்டுது இல்ல, ஏன்? எப்படி கேள்வி நான் கேட்டிருக்கேன், நீ ஏன் சொல்லணும்? நானும் கேட்கிறேன், சொல்லுமா. நானும் கேட்கறேன்னு சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு வரேன். நான் கேட்கிறேன், மதுரையில வைகை ஓடுதுல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வையாறு ஓடுது, எல்லாருக்கும் தெரியும். சரி, இன்னொரு ஆறு ஒண்ணு ஓடுச்சு அதுக்கு முன்னாடி, அந்த ஆறுக்கு பேர் என்ன சொல்லு பார்ப்போம். மதுரையில ஒண்ணு, இன்னொரு ஆறு கிருதுமாலு. எப்படி? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 650 ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த புத்தகம். நான் கேட்கல, உங்களுக்கு தெரியும். இதுக்கு விளக்கம் சொல்லு. கிருதுமான்ற நதினா மதுரையில முன்னாடி ஓடுன நதி, அந்த கிருதா நதி அப்படின்னுவாங்க. நம்ம துவரிமான் இருக்குல்லப்பா, அந்த துவரிமான்ல இருந்து புறப்படுமா அந்த நதி. சரி, புறப்பட்டு மதுரைக்குள்ள நுழையிற நதி. கட்டடத்தை கட்டி பூரா மறைச்சு விட்டாங்க, இப்ப சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. கிருதுமால் அப்படின்னா செயற்கை மாலை அப்படின்னு அர்த்தமா. ஏன்னா மீனாட்சி அம்மனுடைய கோவிலுக்கு இந்த பக்கம் ஓடுறது வைகை ஆறு, அந்த பக்கம் ஓடுறது கிருதா நதி. இத மேல இருந்து பார்த்தா செயற்கையான மாலை ஓட்ட மாதிரி இருக்குமா மீனாட்சி அம்மனுக்கு. அதனாலதான் நதிக்கு பேரே கிருதுமால் நதி அப்படின்னு வச்சாங்க. மதுரை அப்படின்றோம்ல, மதுரைக்கு மதுரைன்னு என் பேரு. மதுரைக்கு மதுரைன்றோம்லங்க நம்ம ஊருக்கு, அதுக்கு மதுரைன்னு ஏன் பேர் வந்துச்சு? தேன்மலை பொழிந்தது மதுரம் இல்லையா? சிவபெருமானுடைய, அதாவது தலையில் இருந்து சந்திரனில் இருந்து தேன்மலை பொழியப்பட்டது. மதுரம்னா தேன் இல்லையா? அதனாலதான் மதுரை அப்படின்னு. மதுரம் சிந்தையதுனால் மதுரம் அப்படின்னு பேர் இருந்ததுதான் இன்னைக்கு மதுரைன்றான். ஆமா, இப்ப நீ மதுரை சொல்றீல, 3 எழுத்து இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லு பாப்பா. மதுரை அப்படின்னு 3 ஒரு உபமானம் காட்டு. 3 விளக்கம்னா புரியல. 3 இதை மாத்தி காட்டுமா. மதுரைக்கு பெருமை. மானாவையும் தூணாவையும் எடுத்தா மது, தூணாவையும் ரையனாவை எடுத்தா துறை, மானாவையும் ரையனாவை எடுத்தா மறை. இப்ப 3 எழுத்துல 3 அர்த்தம் இருக்கு. மது, துறை, மறை, அதான் மதுரை. கரெக்டானா? தாய தலையில் அடிக்கணும், சமஞ்ச உம்பளையும் பின்னாடி அடிக்கணும். என்ன அது? தாய தலையில அடிக்கணுமுங்க, சமஞ்ச உம்பளைய பின்னாடி அடிக்கணுமுங்க. என்னங்க இது? நாத்து. நாத்தை பறிக்கணும்ல, முடியும் போது பின்னாடி தானே அடிக்கிறேன். அது சமஞ்சவ. தாயின்றது என்ன? கதிரு. கதிர முன்னாடி அடிச்சா தானே உதிரு, பின்னாடி அடிச்சா எதுக்கு அடிப்பேன்? அதுக்குதான் தாய தலையில அடிக்கிற, சமஞ்சவளை பின்னாடி அடிக்கிறேன். எல்லாமே சொல்றீ சொல்லு. நான் சொல்றேன், நீ சொல்லு. அடியில இருக்கிறது பெண்ணுக்கு, நுனியில இருக்கிறது ஜீவனுக்கு, நடுவுல இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு. இது 3 என்ன அர்த்தம் சொல்லுவாப்பா? ஒழுங்கா சொல்லுங்க. என்ன? அடியில இருக்கிறது பொம்பளைக்கு, நடுவுல இருக்கிறது வந்து ஒரு ஜீவனுக்கு, நுனியில இருக்கிறது நம்ம வீட்டுக்கு.
முழுசா சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களா? ஏன் அடியில இதுவும் நெல்லு கதிருதான். அறுக்கும் போது கொஞ்சம் நேரம் விட்டு தானே அறுக்குறாங்க. இப்ப அடியில இருக்கிறது பூமிக்கு பொம்பளைக்கு, நடுவுல இருக்கிறது வைக்கலி ஜீவனுக்கு, மாட்டுக்குன்னு சொல்லணும்ல. அது மாட்டுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க ஜீவனுக்கு. கேள்வி சொல்லி விளக்கம் சொல்லணும். முடியல நீங்க சொல்லலைன்னா நாங்க சொல்லுவோம். உங்க வாய் மூடுங்க. வா உன்னை பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு தான் எரியுது. கிடக்கு மேல இருக்கிறது வீட்டுக்கு எப்படின்னா நெல்லு நல்ல வீட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. சுடுகாட்டுக்கா கொண்டு போவாங்க. சொல்லுவா நட்டை என் கூட இருக்கு உடனே சொல்லுங்க. கேளுங்க, ஊருக்குள்ள 4 பேர் இப்படி நியாயம் கேட்கறதுனால என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னோட கட்டி கட்டி எனக்கு தொண்டையெல்லாம் கட்டி போச்சு. பாட்டு பாட கூட சீனை கூட. சரி நான் கேட்கிறேன். இருங்க, நீங்க என்ன கேட்கிறீங்க? நான் கேட்கிறேன். இலை இருக்கு, கிளை இல்ல. பூ இருக்கு, காய் இல்ல. என்ன அது? என்னத்த விடுதலை மாதிரி இருக்கு? எல்லாம் கேட்பேன். புராணம், இதிகாசம், வரலாறு, சரித்திரம், விடுகதை, பொது அறிவு. 4000 ரூபாய் சம்பளம் கேட்கிறாருல, சொல்லட்டும் அம்பிடுக்கும் பதில். என்ன ஊருக்கா சும்மா நடக்கு? அது உங்களை உசுப்பி வந்து இன்னைக்கு நாளாம் பேசுனேன். நான் வேற முடிச்சிருந்தேன் எனக்கு. சொல்லுங்க. ஏன் சொல்றேன்? நீ கேட்டது கரும்பு. கரும்பு கிளையுமா? இல்ல விடாது கரும்பு. ஆனா தோகை இலை இருக்குன்னா தோகை இருக்குல்ல, கரும்புன்றேன். அதுல காய் காய்க்குமா? இல்ல இல்ல பழம் இருக்குதா? எப்படி? அப்புறம் கரும்புதான். இதை சொல்ல நாங்க எதுக்கு வர்றேன்? இப்ப நாங்க இருக்கிற உடனே வெத்தவ பிள்ளைய கொள்ளுவாளா? அது எப்படி கொள்ளுவா? கொல்லுவா. பேரு வைக்கிறவன் விற்பானா பிள்ளைய? நீங்க விப்பியா? விற்பேன். வா, உனக்கு இலை இருக்கு கிளை இல்லைன்னா எங்களுக்கு இருக்காதா? அதான நீ வா பாப்பா. நீ விடுதலை போடுற மாதிரி அவரும் போடுவார்ல. அப்புறம் என்ன? வித்தவ பிள்ளைய கொள்றானா? பேரு வச்சவன் பிள்ளைய விப்பியா? விற்பேன். அம்மா, எப்படி? நான் கேட்டது கரும்பு, நீங்க என்கிட்ட கேட்கறது உப்பு. உப்பு கடல்ல இருந்து தண்ணியில இருந்து தானே பிறக்குது. ஆமா. அதே தண்ணிக்குள்ள உப்பை போட்டா கரைஞ்சு போகுதுல்ல. பெத்தவ பிள்ளைய கொள்றேன். உப்பு உப்புன்னு பேரு வைக்கிறேன். வித்து புடியா உன்னைய விக்காம என்ன மதுரைக்குள்ள வச்சிருக்காங்க வரி. அண்ணே, எங்க விக்கிறது? அருமை. ஓடுமையை கூப்பிட்டா வா. இருங்க. அப்புறம் சிவன்ற சிட்டுக்குருவின்ற சிவனுக்கு சிட்டுக்குருவிக்கு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்ன அது? சிவனுக்கு சிட்டு குருவிக்குமா? ஆமா. இருக்கு. ஏன் இல்ல? எப்படின்னு? சிட்டுக்குருவிக்கு பிறப்பு இறப்புல. சிட்டுக்குருவி எதுல உற்பத்தி பண்ண? பூரா இறவாரத்துல. சிவனுக்கு பிறப்புல இறப்புல, சிட்டுக்குருவிக்கு பிறப்பு இறப்புல. ரெண்டையும் ஒண்ணு சொல்லுவேன். ஆமா சாமி. இதுதான் கதை. பாப்பா சொல்லுங்க. ஆமா இருக்குல்ல. ஆமா. ஆமைக்கு சாமிக்கு என்ன சம்பந்தம் எப்படி சொல்லு? கேள்வி கேட்டானே உடனே தயாரா ஒரு கேள்வி வச்சுப்பீங்களா? இல்லன்னா வருமா? ஆமை இருக்கு, சாமி இருக்கேன். ஆமைக்கு சாமிக்கு என்ன சம்பந்தம்? ஆமா, பக்கத்துல நம்ம